பாவக்காய் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பாவக்காய் எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு உப்பு போட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பாவக்காவை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு வந்துடுறேன். இப்போ பாவக்காவை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளோர், தனி மிளகாத்தூளை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பாவக்காவை நம்ம உப்பில் ஊற வச்சுருக்கோம். அதுலேயே கொஞ்சம் உப்பு இறங்கியிருக்கும். தேவையானது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கூட நம்ம கசப்பு தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு எதுக்காக சேர்க்குறோம்னா நல்லா செரிமான சக்தியை கொடுக்கும். நம்ம பாவக்காய் எடுத்து கடிக்கிறப்ப அந்த ஃப்ளேவர், சோம்போட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோன்னே நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்கலாம். பாவக்காவை சிம்மிலே வச்சு வேக வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நல்லா முறுமுறுப்பாக ஆகும். வேகிறதுக்கவே கொஞ்சமாக கருவேப்பிலை வைக்கலாம். இங்கே பாருங்கள், பாவக்காய் முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா பாவக்காயையும் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பிடிக்காத பிள்ளைங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாவக்காய் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதுமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். MKI சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.